பாட்டில் ராதான்ற படத்தோட ஒரு ஈவெண்ட்ல மிஷ்கின் அப்படி பேசிட்டாரு, எப்படி பேசிட்டாரு, கெட்ட வார்த்தை சொல்லிட்டாரு, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு, ஆச்சாவ போச்சான்னு எங்க பார்த்தாலும் கூவிட்டு இருக்காங்க. உலக மகா டைரக்டரான குரசோவாவ அறகுறையா கரைச்சு குடிச்ச எங்க குடிகார மிஷ்கினுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இருக்கேன். அப்படி என்னையா அவர் தப்பா சொல்லிட்டாரு? சொல்லப்போனா அந்த ஈவெண்ட்ல ரொம்ப ரொம்ப கரெக்டா பேசின ஒரே ஆள் எங்க மிஷ்கின் தான். படம் பேர் என்ன? பாட்டில் ராதா. ஒருத்தன் குடிச்சு குட்டிச்சவரானா எப்படி மாறுவான்னு சொல்லாம சொன்ன எங்க மிஷ்கினியா கொத்த சொல்றீங்க? பக்கம் பக்கமா 1000 புக்கு படிச்சாலும் பாட்டில் பாட்டிலா குடிக்கும்போது படிச்ச அத்தனை புக்கும் வாந்தியிலேயே போயிடும்னு பாடம் எடுத்த எங்க மிஷ்கினியா கொத்த சொல்றீங்க? பாட்டில் உள்ள போச்சுன்னா அப்படிதான் அன்பார்லிமெண்டரியா பேச முடியும்னு ஒரு டைரக்டோரியல் டச்ல சொன்ன எங்க மிஷ்கினியா குத்த சொல்றீங்க? பாட்டில் வளைஞ்சு வளைஞ்சு உள்ள போச்சுன்னா நாக்கு நாலா பக்கமும் போகத்தாயா செய்யும்னு சொன்ன எங்க சினிமா விஞ்ஞானியவா குத்தம் சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல அவுத்து போட்டு ஆடுறாங்கன்னு சொன்னாலும் படம் ஓடலைன்னா மவுண்ட் ரோட்ல அவுத்து போட்டு நிப்பேன்னு சொல்லும் போதே தெரியலையா? பாட்டில் போட்டா வாய் காவாய் மாதிரி தான் பேசும்னு எவ்வளோ அழகா ஒரு காவிய பேச்சுல நாசுக்கா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கூலிங் கிளாஸ் போட்ட எங்க மகான் மிஷ்கினியா குத்த சொல்றீங்க? பாட்டில் இறங்குச்சுன்னா மானமாவது மரியாதையாவது. இசை மேதை இசை ஞானியவையே அவன் இவன்னு தான் பேசும்னு போதையோட பாதைய மேதையா சொன்ன எங்க டாஸ்மாகின் ஹால்மார்க்கையா குத்த சொல்றீங்க? போங்கய்யா போங்க. சினிமான்னு ஒண்ணு இருக்கும்னா, பாட்டில்னு ஒண்ணு இருக்கும்னா, எங்க பாட்டில் மிஷ்கின அசைச்சிக்க ஒருத்தன் பொறந்து தான் வரணும். ஜெய் பாட்டில் மிஷ்கின்.